வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து அன்புலங்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் டெரஸில் வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோன்றத நம்ம முழுமையான வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெரஸ் இந்த கண்டிஷனில் தான் இருந்தது. பாசி அழுக்கு, ஃப்ளோர் லே பண்ணியிருந்தாங்க, டைல் மாதிரி ஸ்கொயராக நூல் தட்டியிருந்தாங்க. ஃபுல்லாக பாசி அழுக்கெல்லாம் நம்ம ப்ரெஷர் வாஷர் மிஷின் வச்சு பெறப்பட்ட வால், ஃப்ளோர் ஜாயிண்ட்டு நீட் அண்ட் க்ளீனாக ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்ம க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைத்து அன்புலங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்துட்ருக்க அன்புலங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி ஆல் டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்பிளேயிலும் நம்பர் ஷோ ஆகும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹை குவாலிட்டி ஒர்க், லோ காஸ்ட் ப்ரைஸில் நான் நிறைய இடத்துல வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க்கை பண்ணி தந்துட்டுருக்கேன். முழுமையாக திருப்திகரமாக கஸ்டமர் சர்டிஃபிகேஷனோட நான் ஒர்க்கை ஃபைனல் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ், ஃப்ளோர் லே பண்ணியிருக்கிறதுனால நூல் தட்டி ஸ்கொயராக டைல் மாடலில் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்லாம் கிராக்ஸ்லாம் இருந்தது. அதை ஃபுல்லாகவே நம்ம கிரவுட்டிங் பண்ணுறோம். ஜாயிண்ட் ஃபுல்லாகவே ஜாயிண்டில் கிரவுட்டிங் பண்ணுறதுனால கிராக்ஸ் மூலயமா வாட்டர் லீக்கேஜ் ஆகிறது தடுக்கப்படும். ப்ளஸ்ஸு ஒரே ஈவனாக லெவலாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு கோட்டிங் அடிக்கும் பொழுது அந்த லெவலாக இருக்கும். இந்த ஜாயிண்டில் அங்கங்கே பள்ளங்கள் இருந்தால் தண்ணி அங்கங்கே நிற்கும். அதனால் இந்த மாதிரி கிரவுட்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை அடுத்த ஸ்டெப்பை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ், எபாக்சி ப்ரைமர் ஆர் அக்ராலிக் பாலிமர் லிக்விட் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். இந்த கோட்டிங்குடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, வாட்டர் லீக்கேஜை முழுமையாக அரெஸ்ட் பண்ணும். ஃப்ளோர் சர்ஃபேஸ் மேலே நம்ம இந்த கோட்டிங்கை முழுமையாக அடிக்கும் பொழுது கேப்ஸ் இருக்கிற இடத்தெல்லாம் கெமிக்கல் போயிட்டு ஃபுல்லாக ஃபில்லிங் ஆகும். இந்த கோட்டிங்குடைய இன்னொரு அட்வான்டேஜ் பெனிஃபிட்ஸ், பாண்டிங் ஏஜென்ட் கோட்டிங்காக இருக்கும். இப்போது டைரெக்டாக நிறைய பேர் ஹீட் ரெடியூசிங் கோட்டிங், கூலிங் பெயிண்ட்டு வித் தெரகோட்டா ஒயிட் கிரே கலர் அடிக்கிறாங்க. டைரெக்டாக அடிக்கும் பொழுது அது உங்களுக்கு பிச்சுக்கிட்டு வந்துடும். இந்த கோட்டிங் அடிச்சுட்டு மேலே அடிக்கும் பொழுது பாண்டிங் ஏஜென்ட் கோட்டிங்காக இருக்கும். ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம தண்ணீரை மேலே தெளித்தா தண்ணீர் தரைக்கு உள்ளே இழுக்காது. ஆல்ரெடி கெமிக்கல்ஸ்லாம் ஃபுல்லாக லேயிங் ஆகிருக்கிறதுனால தண்ணீர் மேலே தாமரை இலையில் எப்படி தண்ணி நிற்குமோ அந்த மாதிரி நிற்கும். மழை பெய்யும் போது உங்களுக்கு தண்ணி ஒரு ட்ராப் கூட உள்ள ஃப்ளோரில் இறங்காது. எல்லா தண்ணியுமே உங்களுக்கு அவுட்டரில் எக்ஸிட் வாட்டர் வழியாக வெளியே போயிடும். கோட்டிங் ஃபுல்லாக ஃப்ளோரில் நம்ம அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரை ஆனதுக்கு பிறகு எண்ணெய் பசை மாதிரி உங்களுக்கு ஆயில் பசை மாதிரி மேலே தெரியும். இதே லைவாக உங்களுக்கு தண்ணி தெளித்து நான் காமிக்கிறேன். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். தண்ணீர் தெளித்து இப்போ உங்களுக்கு லைவாகவே நாங்கள் டெமோ காமிக்கிறேன். தண்ணீர் தெளிக்கும் பொழுது தண்ணீர் மேலே உங்களுக்கு துளி துளியாக தாமரை இலையில் தண்ணீர் நிற்பது போல் உங்களுக்கு தெரியுது. மழை பெய்யும் பொழுது வாட்டர் வீட்டுக்குள்ளே இறங்காது. தண்ணீர் நம்ம ரெயின் வாட்டரில் வெளியே போயிடும். நெக்ஸ்ட்டு 2 கோட்டிங் அடிக்கிறோம். இந்த கோட்டிங்குடைய பெனிஃபிட், ஹீட் ரிஃப்ளெக்டிவ் வித் வாட்டர் ப்ரூஃபிங், ஹை பில்டு ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் அக்ராலிக் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் நம்ம அப்ளை பண்ணுறோம். வெயில் காலத்தில் வெயில் மேலே படும் பொழுது அந்த வெயிலை ரிஃப்ளெக்ட் பண்ணிவிடும், வீட்டுக்குள்ளே வர்றதை தடுக்கும். ஹை பில்டு ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்ட் அக்ராலிக் கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிறதுனால
உங்களுக்கு கிராக் டெவலப் ஆகாது. ப்ளஸ் வாட்டர் லீக்கேஜிலிருந்து ப்ரிவென்ட் பண்ணும் வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கோட்டிங். டோட்டலாக நம்ம 3 கோட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எபாக்சி ப்ரைமர் அக்ராலிக் கோட்டை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதை அடித்து மேலே 2 கோட் ஒயிட் அடிக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி ப்ரைமர் கோட் போட்டு மேலே 2 கோட் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும், மறுபடியும் உரிச்சிக்கிட்டு வந்துடும், ஃபுல்லாகவே புரிஞ்சு வந்துடும். இது அடித்து பாண்டிங் ஏஜென்ட் நம்ம அடிக்கும்பொழுது உங்களுக்கு லைஃப் டைம் இன்னும் அதிகரிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ், இன்ச் பை இன்ச்சஸ் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறதுன்றத நம்ம முழுமையாக உங்களுக்கு வீடியோவில் வியூ பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்பிளேலையும் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்குது. நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பண்ணுற அனைத்து ஒர்க்கும் ஹை குவாலிட்டி ஒர்க், லோ காஸ்ட் ப்ரைஸில் ஒர்க்கை பண்ணி தந்துட்டுருக்கேன். ஒர்க் இருந்தால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டர் சொல்யூஷனில் நான் ஒர்க்கை பண்ணி தருவேன். இந்த கோட்டிங்கானது டோட்டலாக 3 கலரில் அவைலபிள். ஒயிட் கலர், டெரகோட்டா கலர், கிரே கலர் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை ஐடியாஸ் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அனைத்து விதமான கெமிக்கல்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. கெமிக்கல் வேணுனாலும் கால் பண்ணுங்கள், ஒர்க்கு இருந்தாலும் கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. வீடியோவை பார்த்துட்ருக்க அன்புள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அன்பு உள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.